இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, இவங்க பணத்துக்காக தான் இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, அதுக்கு ஏற்று இந்த கல்யாணம் நடக்க வேணான்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. அவங்க அத்தை எல்லாருமே சொல்கிறாங்க, தமிழ் சொன்னால் உண்மைதான் இருக்குன்ற மாதிரி சொல்ல, ஜானுமே இந்த கல்யாணம் நடக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, சமீபா கூட தான் என் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு சிபி சொல்லிட்டு இருக்க. சிபி இவ்வளோ தூரம் சொல்கிறல, உன் வாழ்க்கைக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், உன் நல்லதுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன்னு எவ்வளவோ ஜானு சொல்கிறாங்க. அதனால் கேட்காம அதெல்லாம் முடியவே முடியாது, எனக்கு சமீபா கூட தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. ஓ அப்படியா, சரி ஓகே, நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேல்ல, ஏற்கனவே என் பொண்ணு மானம் இது பண்ணிட்டு போயிட்டா, கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துருந்தா ஓடி போயிட்டான்னு அவ்வளோ பேர் எனக்கு கெட்ட பேர் இருக்குது, இதுவும் நடக்கட்டும். தமிழ் இப்போ நீ போய் ஸ்டேஜில் உட்கார போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் தமிழ் வேறு வழி இல்லாமல் போய் உட்காந்துடுறாங்க. சிபி நீயும் போய் உட்காருன்னு சொல்கிறாங்க. சிபி முடியவே முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்போ துப்பாக்கி எடுத்து நெத்தி போட்டில் வச்சுட்டு, நீ இப்போ போகலன்னா கண்டிப்பாக நான் சுட்டுட்டு செத்துருவேன், இந்த கல்யாணம் இப்போ நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் சிபியும் போயிட்டு தமிழ் பக்கத்தில் உட்காந்துடுறாங்க. அவங்க மருமக நம்ம இவங்க கூட வர்ஷினி கூட கல்யாணத்தை நடத்திடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம், அவள் நல்ல பொண்ணுமா, நீ நல்ல பொண்ணு, உனக்கு வேறு நல்ல மாப்பிள்ளை கிடைப்பாங்க, சிபி கூடலாம் உன்னால் வாழ முடியாது கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் அவங்க ஒரு பக்கம் அழுதுகிட்டு நிற்க, எல்லாரும் அப்படியே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க. தமிழுக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் சிபி போயிட்டு ஸ்டேஜில் உட்காந்துட்டாரு. இது அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.